வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மொரட்டு முத்து, இன்னைக்கு என்ன நியூஸ்? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நியூஸ். என்ன நியூஸ்? அது என்னன்னா, ஆந்திரால வந்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்து முதலமைச்சரா பதவி இருக்கிறாங்க. ஆஹா. அங்க வந்து பாஜக உள்ள நிறைய தலைவர்கள் வந்துட்டு வாழ்த்துறதுக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல அமித்ஷா வந்து ஸ்டேஜ்ல பொது மேடையில தமிழிசை சவுந்தரராஜனை வந்து கையை இப்படி பண்ணி திட்டிருக்காங்க. இப்படியா? தெரிவிக்கப்படலாமா? தமாசு தமாசு இல்ல, அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் ஏதோ ஹிந்தில ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அங்குள்ள படத்தோட டைலாக் சொல்லி திட்டிருக்காங்க. அடிக்கிறான. இப்ப இது வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்க முன்னாள் தலைவர் பாஜக தலைவர் நீங்க எப்படி திட்டலான்ட்டு ஒரு தரப்பு வந்து இப்போ அங்க போராட்டம் பண்றது, போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு எதிராக? இது அமித்ஷாக்கு எதிராக. அமித்ஷாக்கு எதிராக வந்து எப்படி நீங்க தமிழிசை திட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மேடையிலேயே கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஓட்டிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க? தமிழிசை எதுக்கு இது மாதிரி திட்டினாரு அவரு? அது என்னன்னா, இதுக்கு முன்னால வந்து தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்ன சொல்லுவாங்க, தாமரை மலர்ந்தே தீரும் அப்படி சொல்லுவாங்க எப்பவுமே. ஆமா, இது வந்து ஜெயலலிதா தாமரை மலர்ந்தே தீரும் சொல்ற மாதிரி இருக்கு. அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தலைவரா இருக்கும்போது இந்த விஷக்கிருமிகள் எப்படி சொல்றது, குச்ச பின்னணி உள்ளவங்க வந்துட்டு யாருமே கிடையாது. ஆனா இப்ப வந்து நிறைய குச்ச பின்னணி உள்ளவங்க வந்து தமிழ்நாட்டு பாஜகவோட இது கட்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அவங்க வந்து பத்த வச்சிருக்காங்க. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் மிஸ்ஸிட சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஒழுங்கா படிக்க மாட்டா மேடம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை சொல்லியிருக்காங்க தானே? அதை ஸ்ட்ரைட்டா சொல்ல. அண்ணாமலை வந்து இப்ப பிஜேபியோட தலைவர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப இங்க பிரச்சனையா இருக்கு. வேற நியூஸ் இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா? அதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒண்ணு இருக்கு. அத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சோகமாவும் இருக்கு. என்னன்னா, ஒரு லவ் பண்ற ஒரு ஜோடி வந்து பிரிச்சுட்டாங்க. லவ் பண்ண இந்தியாலே இப்படிதான்டா, எல்லாருமே இப்படிதான். அந்த காதலை வந்து வெறுக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு. நீ லவ் பண்ணிருக்கியா? எத்தனை பொண்ணு லவ் பண்ண? சரி, இப்ப அதை விட்டுருங்க. இப்ப இந்த காதல் கதையை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். அது என்னன்னா, 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், பையனும் பொண்ணும் தானே? பையன் அப்படி சொல்லனா, இப்பெல்லாம் வந்து பையனும் பொண்ணும் பண்ணிருக்காங்க. அதனால கேட்டேன். இப்ப என்னன்னா, நீ பையன் தானே லவ், பொண்ணு தானே லவ் பண்ண? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இப்ப ஒண்ணு இல்ல, இப்போ 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. இதுல லவ் பண்ணிருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல 2 பேரும் மாறி மாறி லவ் பண்ணிருக்காங்க. ஒரு புனிதமான காதல். ஆமா, லாஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பையன் சொல்லியிருக்கான், லவ் பண்ற பையன் சொல்லியிருக்கான், எனக்கு வந்து ஒரு ஐபோன் வேணும், அது நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால அந்த பொண்ணும் அவங்க வீட்டுல உள்ள நகையை எடுத்து வித்து அந்த பையனுக்கு வந்து ஐபோன் எடுத்துரு. இதெல்லோட காதல். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல மாதிரி பொண்ணுங்களே கிடைக்காது. வீட்டுல பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்காக வந்து மொபைல் போன் வாங்குறதாக சொந்த நகைகளே வச்சுக்கிட்டானா, என்ன ஒர்க் பண்ண அந்த பொண்ணு? ஒர்க்லாம் பண்ணல. இப்பதான் 10வது படிச்சுட்டு இருக்கு. 10வது படிக்கிற பொண்ணு கோல்டு வாங்கி கொடுத்துருக்கு. கோல்டு எடுத்துட்டு போயிட்டு ஐபோன் வாங்கி கொடுத்துருக்கு லவ் பண்ற பையனுக்கு. அந்த பையனுக்கு சேடுகள்ல போய் வச்சுச்சு மாட்டல எதுவுமே. அதெல்லாம் வாங்கிட்டா எவ்வளவு கொடுத்தா எவ்வளவு வாங்கினான்னு தெரியாது. அந்த பொண்ணு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அவன் கொடுத்ததுதான் கணக்கு. வாங்கி இந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த குச்சை சால் பொண்ணு வாங்குவோம் பாருங்க, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஐபோன் வாங்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை வாங்கி அப்படியே லவ் பண்ணிருக்காங்க. ஆமா, லாஸ்ட் போலீஸ் வந்து வீட்டுல வந்து அந்த பொண்ணோட வீட்டுல உள்ள அம்மா வந்துட்டு செல்ஃபி வச்சிருக்காங்க அந்த போன்லயே. இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பொண்ணையும் காணல, எங்க வீட்டுல உள்ள நகையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பொண்ணையும் காணல, வீட்டுல இருக்கிற பொண்ணையும் காணல. ஆமா, 2 பொண்ணையும் காணல, கம்ப்ளைண்ட் பண்ணி. 2 பொண்ணா? இல்ல, 1 பொண் 1 பொண் சொல்லு. ஆமா, அங்க 2 பேரையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி லாஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு 2 பேரும் மீட் ஆச்சு. போன் அவன் எடுத்துட்டான் அந்த பையன். அது இன்னும் தெரியல. அதாவது இந்த காலத்துல இப்படிதான் காதல் இருக்குன்ற. நீ ஆளுக்கு எதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? ஏதாவது கடன் வாங்கி கொடுத்துருப்ப. சரி, ஓகே, இப்ப அடுத்த நியூஸ் போ. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அடுத்து என்ன நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்கா? இன்ட்ரெஸ்டான நியூஸ்னு சொல்ல முடியாது, இது கொஞ்சம் சோகமான நியூஸ்னு சொல்லலாம். குவைத்துல வந்துட்டு இந்த அடுக்குமாடி குடியிருப்புல வந்து
தீ விபத்து நடந்திருக்கு. அதுல வந்துட்டு நம்ம இந்தியா சேர்ந்த 41 பேர் இறந்திருக்காங்க. அதுல 2 பேர் தமிழ்நாட்டுக்கு. எதனால இது தீ விபத்து நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது இந்த கேஸ் வெடிச்சு கேஸ்ல லீக் ஆகி வெடிச்சிருக்கு. அதுல ஏற்பட்ட தீ விபத்துல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆமா மக்களே, நான் கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து சாமா தொலைக்கினே இருக்கும். அப்போ திடீர்னு கேஸ் வந்து வெடிச்சுது. எதனால தெரியுமா? அந்த கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து க்ளோஸ் பண்ணி டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க உள்ள வச்சு பாக்ஸ்ல. அப்படி வைக்க கூடாதான். அதே மாதிரி வந்து கேஸ் வந்து ஆஃப் ஆயிருக்கான்னு பார்க்கணுமா, அண்ட் எக்ஸ்பைரி டேட்லாம் கரெக்டாக பார்க்கணுமா. அந்த மாதிரி ஏதோ சம்பவம் தான் கோயத்தில் நடந்திருக்கு. ஃபுல்லாக கேஸ் ஏதோ லீக் ஆகி வெடிச்சு இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம நாட்டில் இருந்து எதாவது பண்ணுறாங்களா? ஆமாம், இப்போ மோடி வந்துட்டு அங்கே இந்தியாவில் இறந்தவங்களுக்கு மட்டும் தலா 2 லட்சம் ரூபா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது போக அங்கே இறந்தவங்களை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது கரெக்டாக நடக்குமான்னு தெரியல, பட் நடந்தா நல்லா. அது போக கேரளாவோட முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் கூட போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேரளாவில் உள்ளவங்களுக்கு மட்டும் 5 லட்சம் ரூபா கொடுத்து அவங்களும் அங்க கேரளா கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்றதுக்கு நேரடியா குவைத்துக்கே போயிட்டாங்க. அதாவது இது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அனுதாபமா சொல்றதா காண்டாய் சொல்றதான்னு தெரியல. ஏன்னா மோடி வந்து இந்தியாவுக்கே பிரதமர், அவரு 2 லட்சம் தராரு, இவர் 5 லட்சம் கொடுத்துருக்காருன்னா ஒன்று பெரிய விஷயம் தான். வெரி குட். அடுத்து அதுலயும் இப்ப என்னன்னா தமிழர்கள் 2 பேர் இருந்திருக்காங்களா, அது என்ன கேட்கலையே நீங்க? தமிழர் யாரும் மதிச்சிருக்காங்க? நான் தான் கேட்க. ஆமா, நம்ம முதல்வரும் ஒன்னும் சொல்ல. நம்ம முதல்வருக்கு தெரியுமா நடந்ததுன்னு? அதெல்லாம் தெரியும், நியூஸ்ல பாத்திருப்பாங்க. என்னன்னா கனத்த இதயத்துடன் இது ஆழ்ந்த இரங்கல் சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழர்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி, ஓகே, அடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கண்டுபிடிச்சாட்டா? விக்ரவாண்டியில அடுத்து விக்ரம் ஒரு படம் பண்ண போறாரா? இல்லண்ணா, விக்ரவாண்டியில வந்து அடுத்த மாசம் தீபாவளி. ஆஹா, அடுத்த மாசம் தீபாவளி? அக்டோபர் மாசம் தீபாவளி வரும். அதாவது தீபாவளின்னா அந்த மாதிரி இல்ல, இது தீபாவளி மாதிரி. என்னன்னா இடைத்தேர்தல். தீபாவளிக்கு ஒரு பிரிலிம் இடைத்தேர்தலா? எதுக்கு? அந்த இதுக்கு முன்னாடி அங்க இருந்த எம்எல்ஏ வந்து இறந்துட்டாங்க. இப்ப அந்த இடத்த ஃபுல் பண்ணணும்ல, அதுக்காக இப்போ இடைத்தேர்தல் நடத்துக்குது. அதுல வந்து இப்ப எல்லா கட்சியும் தீவிரமா அதுல இது. இப்போ இன்கேஸ் அந்த கட்சியில இருக்கவங்களே இல்ல நாங்க வரோம்னு சொல்லி கொடுக்க முடியாது போஸ்டிங்கா? கண்டிப்பா இதெல்லாம் கிடையாது. இது வந்து மக்கள் செலக்ட் பண்ணணும். அதனால திரும்ப அந்த இடத்துல வந்து எலெக்ஷன் வச்சுதான் எடுப்பாங்க. இப்ப எல்லா கட்சி இப்போ பாஜக வந்துட்டு பாமக இறக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது போக டிஎம்கே ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு அந்த இடத்துல வந்து ஆட்கள் அனுப்பிட்டு எல்லாம் பார்த்து இப்ப ஆளையும் கேண்டிடேட்டையும் அறிவிச்சிட்டாங்க. ஸ்பீடா இருக்காங்களே, பரவாயில்லையே. ஆமா, இது வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு ஈகோ சம்மந்தப்பட்டது. எப்படியாவது அடிச்சாகணும்ட்டு அதிகமா பணங்கிற ஒரு தேர்தல் வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா சொல்றேன். நான் ஒரு நியூஸ் எடுத்து வந்திருக்கேன். நீங்க தான் இடைத்தேர்தல் என்னது? நீ பெட்ரோல் போடுவியா? காலைல எவ்வளவு பெட்ரோல் போட? உனக்கு கேட்கல, வண்டிக்கு. வண்டிக்கு தான் 1 லிட்டர் போட்டா 101 ரூபா. 101 ரூபா மொய் எழுதுற மாதிரி எழுதிட்டு வரேன். இனிமே பெட்ரோலுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்துச்சா? ஸோ 150 ரூபா. நீ அப்படிதானே? இல்லையா, ஜிஎஸ்டி போட்டா நமக்கு பெட்ரோல் ரேட் கம்மியாக தானே செய்யும். எப்படி கூடும்? எப்படா புரியல எனக்கு, சொல்லு அப்படி மக்களுக்கு. இல்லைன்னா இப்போ நமக்கு பெட்ரோலை தயாரிச்சு அதை ரெடி பண்ணி இங்க கொண்டு வரதுக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரு டேக்ஸ் கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு டேக்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இப்போ அந்த ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துருது அப்படின்னா அதுல வந்து வரி வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்தப்படும். அப்படிங்கும்போது டீசல் பெட்ரோல் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகிறது தான் வாய்ப்பு. அப்போ ஜிஎஸ்டி வர நல்லதுன்ற? நல்லதான். இதுக்கு முன்னாடியே நிறைய அரசியல் கவர்மெண்ட்டுக்கு நல்லதா இந்த மக்கள் சொல்லப்போனா மக்களுக்கு நல்லது. சீமான்லாம் சொல்லியிருக்காரு. நீ சொல்ற ஓகே, நான் சொல்லட்டுமா? இங்கதான் 100 ரூபாய் பெட்ரோல்லாம், வெளியூர்லாம் 20 ரூபா தான். இங்க டாக்ஸே அவ்வளவு வாங்குறேன். வெளியூர்னா எந்த ஊரு? அது கன்னியாகுமரி அந்த பக்கம் போனீங்கன்னா அதை விடு, நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு வருவோம். ஸோ இதான் நியூஸா வேற ஏதாவது இருக்கா? வேற அவ்வளவுதானா? இன்னைக்கு நியூஸ் முக்கியமான நியூஸ் இதுதான். முக்கியமான நியூஸ் தான். ஸோ நாளைக்கு வந்து இதோட பயங்கரமான நியூஸோட வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்புறோம். நம்ம மொரட்டு முத்தோட மெசேஜ்லாம் வேற லெவல்ல இருக்கு. யுவன் முத்து இல்ல, மொரட்டு மெசேஜ் முத்து நல்லா இருக்கும் டைட்டில். அப்படியே ஒரு கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம பொலிட்டிக்கல் ஜங்ஷன் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.